உலக சினிமாவே திருப்பி பார்க்க வச்ச ஒரு இயக்குனர் இப்ப நம்ம கூட இருக்காரு. சிவாஜி த பாஸ் திரைப்படத்தை அணுவா செதுக்கினவர் இவர் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் வழி மட்டும் இல்ல, இவர் வழியும் தனி வழிதான். இயக்குனர் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் சிவாஜி படத்தை வந்து 3Dல கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு முதல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சிவாஜி படத்தில் 3Dல கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, எந்திரன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் எப்படின்னு முதல்ல எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. எனக்கு படத்தை காமிச்சு வரோம், படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய அந்த எண்ணம் மாறிடுச்சு. ஏன்னா இந்த படத்தை 3Dக்கு அவ்வளோ பொருத்தமான படம் மாதிரி ரொம்ப அழகாக பிரசாத் இந்த ஹோல் குரூ ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நான் சில இங்கிலீஷ் படங்கள் கூட பார்த்துருக்கேன், வந்து 2Dலேருந்து 3D கன்வெர்ட் பண்ண படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் டு பி ஃப்ரேங்க், நான் பார்த்த சில ஆங்கில படங்களை விட 2Dலேருந்து 3Dல கன்வெர்ட் பண்ண இந்த சிவாஜி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹோல் குரூப் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 3Dனால அந்த நேரம் அந்த கண்ணுக்கிட்ட வந்து அப்படி குத்துற மாதிரி இல்லை, அந்த மாதிரி சில சித்து விளையாட்டுகள்லாம் வந்து படங்களில் வந்து வைப்போம், அது ஆடியன்ஸை ரசிப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஏஸ்தட்டிக்காகவும், லைக் எல்லாம் கண்ணுக்கிட்ட வர்றதுன்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொயட்டிக்காக வந்து இந்த பெட்டல்ஸ் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இந்த பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அண்ட் கமர்ஷியலாகவும். ரஜினி சார் ரொம்ப அழகாக இருக்காரு, அது ஏற்கனவே பல தடவை பார்த்த படம் பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கு. இதில் மெயினாக நான் பாராட்ட வேண்டியது கேவி ஆனந்த் சார் பாராட்டினேன். ஏன்னா அது ரொம்ப 3Dக்குன்னே ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ லேயர் அவருடைய உழைப்பை போடுவார். நானே 4:1 ஒரு ஒர்க் வைப்பேன், அப்புறம் பின்னாடி ஒரு ஒர்க் வைப்பேன், அதுக்கு முன்னாடி இன்னும் கேமராக்குள்ள அந்த கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல லேயர் ஆஃப் ஒரு எஃபர்ட் போடுவார். வந்து 3Dல பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணிருந்தீங்க, எங்கேயாவது அந்த கடைசி வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க், லைக் சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக இருக்குது. இப்போ சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அட்மாஸில் வந்து இப்போ கேட்கும்போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர், அந்த பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை படம் கடைசி வரைக்கும் அந்த இப்போ நான் ஒரு பார்வையாளனாக தான் பார்த்தேன், டைரக்டராக பார்க்கல. ஒரு பார்வையாளனாக பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அந்த 3D டெக்னாலஜி. இதுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம் நிறுவனத்துக்கு, ஏவிஎம் சொன்ன அந்த ஐடியா, இந்த சிவாஜி படத்தை கன்வெர்ட் பண்ணுன்ற அந்த ஐடியா வந்ததுக்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.